வருஷமும் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்ல இருந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இன்ஃபிளேஷன் ரேட் 7.5% இருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் ரேட் பண வீக்கம் அப்படின்றது என்னன்னா ஒரு வருஷமா உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து 7.5% லாஸ் ஆகிட்டே வரும். அது நிறைய பேருக்கு தெரியாததுனால எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுல பூட்டி வைக்கிறது. இது எப்படி லாஸ் ஆகுது? எப்படி அது லாஸ்? ஏன்னா நான் என் காசே பீரோல வச்சிருக்கேன், அது எப்படி லாஸ் ஆகுது? இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட் வந்து எவ்வளவுனா 7.5% கம்பேர் நம்ம இந்தியால வந்து கம்மியில இருந்து இப்போ திருப்பி ஏறிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். எப்படின்னா 2000 வந்து பாலோட விலை 7 ரூபா 50 காசு, 10 வருஷம் கழிச்சு 15 ரூபா. இன்னைக்கு அதே பாலோட விலை 33 ரூபா, பெட்ரோல் விலை 25 ரூபா. இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு 102 ரூபா. இப்போ லெட்ஸே நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து பீரோல பூட்டி வச்சிருக்கீங்க 2000. நான் சேஃப்டியா என்ன பண்ணிருக்கேன், சேவிங்ஸ் பண்ணிருக்கேன், பூட்டி வச்சிருக்கீங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த 10,000 எடுக்கிறீங்க. அந்த பரவாயில்ல 10,000 ரூபாய் நான் செலவு பண்ணாம அப்படியே சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த 10,000க்கு என்ன வாங்க முடியும்? 4 மடங்கு எல்லாரோட பிரைஸும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அதிகமாக ஏறி போச்சு. இப்போ அன்னைக்கு ஒரு லட்சே ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா வெறும் 1 லிட்டர் பெட்ரோல் தான் வர முடியும். சோ ஆனா சேவிங்ஸ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பீரோல பூட்டி வச்சிருக்கேன், காசு அப்படியே சேஃப்டியா இருக்கு. இல்ல, ஆனா உங்களை சுத்தி இருக்க பொருளோட விலை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஏறி போச்சு. இதுதான் பணவீக்கம். இப்ப என்னன்னா பாலில் ஏதோ புதுசா ஆட் பண்ணி பாலோட விலை ஏறல, பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. அப்போ இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7.5%. அப்படின்னா ஒரு பீரோல ஒரு 1 லட்சம் ரூபாய் பூட்டி வச்சிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் அதே 1 லட்சத்தோட மதிப்பு வெறும் 92,000. 7.5% என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இன்ஃபிளேஷன்ல இறங்கிச்சு. என்னன்னா போய் பர்ச்சேசிங் பவருக்கு உங்களோட மணிக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. இதுதான் அந்த பினான்சியல் லிட்டரசியில வருது. என்னதான் காசு வச்சு இந்த அவேர்னஸ் தான் நம்ம கிட்ட இல்ல. அப்போ எது போட்டா வருஷத்துக்கு 7.5% மேல தருமோ அதுதான் சேவிங்ஸ். நீங்க சேவிங்ஸ் பீரோல போட்டு வைக்கிறது பேர் சேவிங்ஸ் கிடையாது. எடுத்து போய் நீங்க என்ன பண்ணணும், இந்த 7.5% எனக்கு இன்ஃபிளேஷன் இருக்குன்னா அதை பீட் பண்ணி எனக்கு இன்னும் ஒரு 2% 3% வந்தால் மட்டுமே அது ப்ராஃபிட்டபிள். இது தெரிஞ்சாதான் இட் கம்ஸ் அண்டர் பினான்சியல் லிட்டரசி. பேங்க்ல போய் போட்டீங்கன்னா 4% 5% பிக்ஸட் டெபாசிட் தருவாங்க. வருஷத்துக்கு 7.5% இன்ஃபிளேஷனே இருக்குன்னா 5% வாங்கிட்டு இன்னொரு 2% என்ன ஆகுது உங்களுக்கு, மறுபடியும் லாஸ் தான் ஆகுது. ஸோ இது எங்க போய் உங்க ஃபண்டை எடுத்துட்டு போய் நீங்க வைக்கணும். அந்த ஃபண்டு வந்து எது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா கொடுக்கும்ன்ற இந்த ஐடியாலஜி தெரிஞ்சு அந்த நாலேஜை கெயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் இட் கம்ஸ் அண்டர் ஃபைனான்சியல். இப்போ வேல்யூ எப்படி கம்மி ஆகுது அப்படின்றத டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட் பண்றது, அந்த கேள்வி வரும் இல்லையா? இப்போ 15,000 ரூபாய் மாசம் வாங்குறேன், 1000 rupees எப்படியும் நான் வந்து ஒதுக்குறேன் இதுக்காக அப்படின்னா 1000 எப்படி நான் மல்டிபிள் பண்ண முடியும்? கண்டிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்னன்னா இந்த இன்ஃபிளேஷன் சொன்ன பாத்தீங்களா, இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணது 2 விஷயங்கள்ல இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட். 1990 கோல்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபா 1 கிராம். இன்னைக்கு அதே 1 கிராம் வேல்யூ வந்து 5,267 ரூபா. கோல்டோட பிரைஸ் இன்டர்நேஷனல் சார்ட்ல ஏறிச்சானா கிடையாது. என்னன்னா ஐஎன்ஆரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கம்மியாக டிப்ரிஷியேட். யூஎஸ் உங்களுக்கு ஐஎன்ஆர் வந்து 40 ரூபா 50 ரூபால இருந்தது, இன்னைக்கு 70 ரூபா 80 ரூபா ஆகும்போது நம்மளோட கோல்டு பிரைஸ் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு 5,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கோல்டு வந்து 1546% கொடுத்துருக்கு. அப்போ என்ன இருக்கு, ஒரு 5,000 ரூபாய் நான் அன்னைக்கு 990 வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 79,000 கோல்டோட பிரைஸ் ஏறினதுனால. இது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிருக்கானா, பீட் பண்ணிருக்கு ஓவரா லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் பீரியட்ல இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும்னா கோல்டு பீட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, சென்செக்ஸ் தான். when you come to Indian markets ஷேர்ஸ்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா அதே இது வந்து ஷேர்ல 683 ரூபாயில இருந்தது, இன்னைக்கு 59,000 ரூபாயில இருக்கு சென்செக்ஸ். அன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் போட்டிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ மட்டுமே 4,18,000 ரூபாய். ஸோ இது வந்து 8,600% என்ன இருக்கு உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு. அப்ப இது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுமானா கண்டிப்பா பீட் பண்ணிருக்கு. ஸோ அப்போ எந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம பிரைமரி மார்க்கெட்ஸ் ஐபிஓலயோ இல்ல நீங்க செகண்டரி மார்க்கெட்ல போய் ஒரு ஷேர்ஸாவோ இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதுதான் என்ன உங்களுக்கு growth பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும்.